வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேச பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள், 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். பிரதமரின் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை இந்தோனேஷியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இது குறித்து மேலும் தகவல்கள். இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ கபியாண்டோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தின் போது அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும், அந்நாட்டு அதிபருடன் யோக்கிய கார்த்தாவில் உள்ள பிரம்மணன் கோவில் வளாகத்தை பார்வையிட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய இந்து கோவிலாகும். இக்கோவிலின் கல் சிற்பங்கள் ராமாயண காட்சிகளை சித்தரிப்பதாகவும், இந்திய இதிகாசங்கள் கடல்களை கடந்து ஜாவானிய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக திகழ்வதாகவும் கூறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள் மற்றும் காலநிலை மாற்றங்களால் பல கோவில்கள் சேதமடைந்த போதிலும் இந்த கோவில் வளாகத்தின் பெரும்பகுதி மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்று யுனெஸ்கோ இந்த கோவிலை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரம்மணன் வளாகத்தில் உள்ள பல சிறிய கோவில்களை சீரமைக்கவும் பாதுகாக்கவும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இந்தோனேஷிய அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. எனவே பிரதமரின் பிரம்மணன் பயணம் என்பது ஒரு தூதரக நிகழ்வு என்பதை காட்டிலும் புவியியல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் வரலாறு ஆகியவற்றாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு உறவின் கொண்டாட்டமாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியா செல்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸின் அழைப்பை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்பர்ன் சென்று அங்கு வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி, போக்குவரத்து, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் கூட்டாண்மையை வலுப்படுத்த இந்த பயணம் உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் நியூசிலாந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்திக்க உள்ளார். மாநிலங்கள் ஏற்றும் மாதிரி துணை விதிகள் மூலம் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களின் செயல்பாட்டு வரம்பை விரிவுபடுத்தி அவற்றை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கூட்டுறவு அமைச்சகத்தின் 5வது நிறுவன தின விழாவில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு பிராந்தியத்திலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு சங்கங்களை அங்கீகரிப்பதற்காக ஒரு தரவரிசை கட்டமைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். கடந்த 5 ஆண்டுகளாக கூட்டுறவின் மூலம் சேமிப்பு என்பதை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வந்ததற்காக அமைச்சகத்தை திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 8,50,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்று கூறிய அவர், கூட்டுறவு அமைப்பு நவீனமயமாகவும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் பாராட்டத்தக்க பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு கூட்டுறவு நிறுவனங்களுக்கான தரவரிசை கட்டமைப்பை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இதன் மூலம் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் முதல் 5 கூட்டுறவு சங்கங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு தரவரிசை வழங்கப்பட்டு அவற்றின் சிறப்பான பணிகள் முன்னிலைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். விதை உற்பத்தி துறையில் நிறுவப்பட்ட தேசிய கூட்டுறவு குழு வரும் 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய அரசு சாரா விதை உற்பத்தி அமைப்பாக உருவெடுக்கும் என்று திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். ஜெகநாத் ரத யாத்திரைக்காக இந்த ஆண்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்கமாக இயக்கப்படும் 800க்கும் மேற்பட்ட ரயில்களுடன் இந்த கூடுதல் ரயில்கள் இயங்கும் என்றும், வரவிருக்கும் ரத யாத்திரையின் செயல்பாடுகள் சீராகவும் பக்தர்களின் பயணம் தடையின்றி இருப்பதை உறுதி செய்வதற்காக ரயில்வே துறை இந்த ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் கூறினார். மேலும் பூரி ரயில் நிலையத்தில் 30,000 பயணிகளுக்கு இடமளிக்கும் வகையில் தற்காலிக ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆன்மீக தலைவரான புனித தலாய் லாமாவின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அமைதி மற்றும் நல்லிணக்கம் குறித்த அவரது செய்தி ஒரு வழிகாட்டும் சக்தியாக திகழ்வதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தலாய் லாமாவின் அறம் சார்ந்த மற்றும் ஆன்மீக வலிமையும் உலக நலனுக்காக அவரது அர்ப்பணிப்பையும் பாராட்டுக்குரியவை என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடன் வாழ தாம் இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இது குறித்து மேலும் தகவல்கள். நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், அகில் பாரத் இந்து மகா சபையின் தலைவராகவும் சிறந்த பணியாற்றியவர் அவர் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கியவர் என்றும், பாரதிய ஜன் சங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையை பெற்றவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றிய அவர் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அரும்பாடுபட்டவர் என்று திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும், அவர் காட்டிய வழியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்கும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் டாக்டர் முகர்ஜி என்றும், உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக திகழ்ந்தவர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியை நினைவு கூர்ந்த திரு அமித்ஷா, இந்திய கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் என்று கூறினார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக திரு அமித்ஷா பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்திற்கு இசையஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலையை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் அவரது வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் பங்கேற்றனர். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி பிராந்தியத்தின் ஏனாம் பகுதியில் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கல்லூரியில் இன்று கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் பாஸ்கர் ரெட்டி, NSS மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஷியாமா முகர்ஜியின் சித்தாந்தம் குறித்து எடுத்துரைத்தனர். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கான 17வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற போட்டி 2024-25 பரிசளிப்பு விழா நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் காஷ்மீர் பல்கலைக்கழக மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளனர். இப்போட்டியில் சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் மாணவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் பரிசுகளை வழங்க உள்ளார். மாணவர்களிடையே நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்கள் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக அமைச்சகம் கடந்த 29 ஆண்டுகளாக இப்போட்டிகளை நடத்தி வருகிறது. இளைஞர் நாடாளுமன்ற திட்டமானது இளம் தலைமுறையினர் இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை பொறுத்துக் கொள்ளும் மனப்பான்மை, கருத்து வெளிப்பாடு மற்றும் ஜனநாயக முறையின் நற்பண்புகளை வளர்ப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு நாடாளுமன்றத்தின் நடைமுறைகள், விவாதத்தின் நுட்பங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துவதோடு அவர்களிடையே தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, பேச்சுத்திறன் ஆகியவை மேம்படுத்துகிறது. நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள், 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆபா என்பது ஆதார் போன்ற 14 இலக்க தனித்துவ அடையாள கணக்கு ஆகும். இந்த வலை அமைப்பின் மூலம் நோயாளிகளின் முழு மருத்துவ வரலாற்றையும் காப்பீட்டு நிறுவனங்கள், சுகாதார வசதிகள், மருத்துவர்கள் மற்றும் பிற சேவைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். இது ஒருங்கிணைக்கப்பட்ட டிஜிட்டல் பொது சுகாதார சூழல் அமைப்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் பரவும் நோய்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் உலக விலங்கு வழி நோய்கள் தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நோய்கள் பொது சுகாதாரம், விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன. மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஒரே சுகாதாரம் அணுகுமுறை இந்தியாவின் பொது சுகாதார உத்தியின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்கள் இதுவரை மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள் 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.